ஃப்ரெண்டு, லவ், இல்லீகல் இந்த மாதிரியான உறவுகளால தான் நம்ம குழந்தைங்க வந்து நிறைய பாதிக்கப்படுறாங்க. உமன்ஸும் அப்படிதான் நிறைய பாதிக்கப்படுறீங்க. அதனால நம்மளோட சேஃப்டிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தான் காரணமாக இருக்கணும். நம்மளோட சேஃப்டி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கணும். நம்மளை மிஞ்சி தான் யாராக இருந்தாலும் நம்ம மேலே கை வைக்கணும். நேரத்தை செலவிடக்கூடாது, புரியுதா? இது போல இந்த பசங்க வந்து பொண்ணுங்களையே குறை சொல்லிட்டே இருக்கக்கூடாது. பசங்களை பெற்ற அம்மாக்களும் பொண்ணுங்களை எப்படி பார்க்கணும், பொண்ணுங்கிட்ட எப்படி பேசணும், பொண்ணுங்க கிட்ட எப்படி பழகணும், பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நம்மளும் பசங்களை பெற்றிருக்கவங்க கண்டிப்பா அந்த பசங்களும் சொல்லிக் கொடுக்கணும். இந்த பசங்க சரியா இருந்தா பொண்ணுங்க எப்படி இருந்தாலும் தப்பு நடக்காது, சரிங்களா? அதுபோல பொம்பளை தொடர்ந்து நினைக்கிற ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்படுவீங்கன்னு சிட்டா வான் பண்ணிக்கோங்க. அதனால தேவையில்லாம நான் தண்ணியை போட்டு தொட்டேன், கஞ்சாவை போட்டு தொட்டேன், போதையை போட்டு தொட்டேன், பொம்பளை அடித்தேன், வெட்டுனேன், நீங்க தேவையில்லாத ரிஸ்க் எடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை முழுக்க நீங்க ஜெயில தான் இருக்க மாதிரி ஆயிடும். பிடிக்காத ஒருத்தர் மாட்டிவிடக்கூடாது. ஜென்யூனிட்டியா என்ன கம்ப்ளைண்ட்னாலும் நீங்க ரைஸ் பண்ணலாம். பயந்துகிட்டே உள்ளேயே வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெஸ்டாரண்ட் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க மகளிர் சங்கத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து மியூச்சுவலா நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. லைஃபை வந்து எனக்கு வேணாம் நம்ம பக்கமும் நிறைய தப்புகள் இருக்கு. நம்ம தப்புகளையும் நம்ம கொஞ்சம் திருத்திக்கணும். நம்ம தப்புகளை திருத்திக்கிட்டா நம்ம தைரியமா யாரா இருந்தாலும் நினைச்சுக்கலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.